ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம எப்படி அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸை எப்படி வாங்குறது அப்படிங்கிறத பார்ப்போம். அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸ்னால் என்ஐசி பிஎஸ்சியில் வந்து அது லிஸ்ட்டாக இருக்காது. அது வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கும். நம்ம ப்ரைவேட்டாக இருக்கிறப்பயே எப்படி வாங்குறதுங்கிறத இந்த வீடியோ மூலயமா பார்க்கலாம். ஒன்ஸ் ஐபிஓ வந்தப்போ நம்ம அதை செல் பண்ணிக்கலாம். அன்லிஸ்டட் ஸ்டாக்கை வாங்குறதுக்கு நான் சூஸ் பண்ண பிளாட்ஃபார்ம் வந்து ப்ரீசைஸ் அப்படிங்கிற ஆப்பு. ப்ரீசைஸ் ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் மெயில் ஐடியை கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிங்க. ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா உங்கள் மெயிலை கன்ஃபர்மேஷன் பண்ண சொல்லும். கன்ஃபர்மேஷன் பண்ணி ஒன்ஸ் கன்ஃபர்மேஷன் பண்ணதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு பேசிக் இன்ஃபர்மேஷனை கொடுங்க, பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுங்க, அப்புறம் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸு, ஐஎஃப்சி கோடோட கொடுங்க. அதுக்கப்புறமா உங்களோட டிமேட் அக்கௌண்ட் நம்பர் கொடுங்க. அதுக்கப்புறமா பேன் கார்டு கொடுங்க. இது எல்லாமே கரெக்டாக கொடுங்க. கொடுத்தா தான் உங்களுக்கு கரெக்டாக அக்கௌண்ட்டுக்கு அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க ஸ்டாக்ஸை. ப்ரிசிஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா சி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஸ்பாட் லைட்டு அப்புறம் வந்து கம்மிங் சூன்னு இருக்குது. ஸ்பாட் லைட்டில் இப்போ கரண்ட்டாக என்னென்ன அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸ் அவைலபிளாக இருக்கோ அதெல்லாம் லிஸ்ட் ஆகும். கம்மிங் சூன்னா இது ஃப்யூச்சரில் வரப்போகிற அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸ்லாம் அதில் இருக்கும். இப்போ வந்து நான் என்எஸ்சி அன்லிஸ்டட் ஸ்டாக்கை வாங்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு என்எஸ்சியை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கம்பெனியோட ஓவர் ரிவ்யூஸ் இருக்கும். அதுக்கு கீழே வந்தீங்கன்னா ஃபினான்ஷியல்ஸ்னு இருக்கும். ஃபினான்ஷியல்ஸில் வந்து இன்கம் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். அந்த கம்பெனியோட இன்கம் எல்லாமே எல்லா இயருக்கும் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து படித்து தெரிஞ்சிங்க. அப்புறம் பேலன்ஸ் ஷீட் இருக்கும். பேலன்ஸ் ஷீட்டில் வந்து கம்பெனியோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குது, பேலன்ஸ் எவ்வளோ கடன் இருக்குது எல்லாமே அதில் இருக்கும். அதை பார்த்து தெரிஞ்சிங்க. கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ அடுத்து கொடுத்துருப்பாங்க. கேஷ் ஃப்ளோ எவ்வளோ இருக்குது என்னங்கிறத பார்த்துங்க எல்லா இயர்ஸ்க்கும். அப்புறம் வந்து ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரேஷியோஸ் எல்லாத்தையுமே இயர் வைஸ் பார்த்து தெரிஞ்சுங்க பிஃபோர் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸை நம்ம ஒரு லாட் சைஸாக தான் வாங்க முடியும். இந்த என்எஸ்சி வந்து ஒரு லாட் வந்து 5 ஸ்டாக்ஸு. அதுக்கு வந்து 10,500 தேவைப்படுது. அதுக்கு வந்து இவங்க டிரான்சாக்ஷன் சார்ஜ் வந்து 200 2% பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஸ்டாம்ப் டியூட்டி இருக்குது, அது ஒரு % அமௌண்ட் பிடிச்சிக்கிறாங்க. இப்போ நான் வந்து இதில் பணத்தை வந்து இதில் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பை ஆர்டர் போடுவோம். ஒன்ஸ் ஃபண்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா கன்ஃபார்ம் அண்ட் இன்வெஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் பே நவ்னு வரும். பே பண்ணிவிடுங்க. பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு 24 மணி நேரத்துக்கு டு 48 மணி நேரத்துக்குள்ளே உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டுக்கு ஷேர்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும்னு அவங்க கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து போட்ட ஆர்டரை வந்து ட்ராக் பண்ணி பார்த்துக்கலாம். அதில் ட்ராக்கில் வந்து ஸ்டேட்டஸ் காமிக்குது ஃப்ரெண்ட்ஸ். வித்தின் 24 ஹவர்ஸ் எனக்கு வந்து என்னோடய டிமேட் அக்கௌண்ட்டில் 5 ஷேர்ஸ் கிரெடிட் ஆகிட்டு. செபி நார்ம்ஸ் படி அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸை வந்து லிஸ்டிங் டேட்லேருந்து 6 மந்த் கழிச்சு தான் செல் பண்ண முடியும். இதை நான் ஒரு பெரிய ட்ராபேக்காக பார்க்குறேன். இஃப் கம்பெனி வந்து ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அது வந்து பெரிய ரிஸ்க் ஆகிடும் நமக்கு. நீங்கள் அன்லிஸ்டட் ஸ்டாக்ஸை வாங்குறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி வந்து நல்ல ஃபண்டமெண்டலாக ஸ்ட்ராங்கான கம்பெனியாக நல்ல க்ரோத் உள்ள கம்பெனியான்னு பார்த்து வாங்குங்க. இல்லைன்னா நீங்கள் ரிஸ்கில் மாட்டிப்பீங்க.